ஹலோ வீவர்ஸ், நேற்று பாக்யராஜ் அவர்கள் இறந்திருந்தார். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவருக்கு பார்த்திங்கன்னா இறுதி அஞ்சலி செலுத்த நேற்று எத்தனையோ திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. சாதாரண ரசிகர்கள் கூட நேற்றிலிருந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய திரைப்பிரபலங்கள் ரொம்ப நெருங்கியவங்க ரெண்டு டைம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்ன தான் இத்தனை பேர் வந்தாலும் அவருடைய இழப்பு அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு, அதாவது பாக்யராஜ் அவங்களோட குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா பாக்யராஜோட மனைவி பூர்ணிமாவாக இருக்கட்டும், சாந்தனு, மகள் சரண்யா, இவங்க எல்லாருமே ரொம்ப நேரமாக பார்த்திங்கன்னா நேற்றிலேருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. எதுவுமே சாப்பிடாம வேறு இருந்திருக்காங்க. நேற்று வேறு கொஞ்சம் நேரம் அவங்க மயக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த தகவல் அனைத்துமே நம்ம பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியே இருக்குங்க. அதாவது இறப்பதற்கு முன்னாடி அவர் பார்த்திங்கன்னா உயிர் எழுதி வச்சதாகவும் அந்த உயில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அதை இப்போ பார்த்துருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குங்க. தன்னுடைய சொத்து யாருக்கு போகணும், யாருக்கு போகக்கூடாது, யார் தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சில அதிர்ச்சிகர தகவலை அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அப்படி என்ன தான் பார்த்திங்கன்னா அவர் அதில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சொத்துக்கள் யாருக்கு சேரணுங்கிறதையும் அவர் எழுதி வச்சிருக்காரு. அதையும் தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாக்யராஜ் அவர்களை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாக்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைக்கதை அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக இருக்குங்க. ஒரு காலத்தில் ரஜினி, கமல் அப்படிங்கிற மாதிரி டாப் உச்சத்தில் இருக்கும்போது இவர் திடீர்னு உள்ளே அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப டஃப் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் இவருடைய பாணி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதாவது ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே மாஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் பாக்யராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா திரைக்கதை அடிப்படையாக வச்சுட்டு தன்னுடைய படங்கள் அனைத்துமே குடும்ப பாங்கான ஒரு படமாக, குடும்ப ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி எல்லாருமே தன்னுடைய படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பார்த்திங்கன்னா கலையை எடுத்துகிட்டு வந்துருந்தார். ஸோ அந்த டைமில் ஒரு ரஜினி படத்துக்கு எவ்வளோ மாஸ் இருக்கோ, கமல் படத்துக்கு எவ்வளோ மாஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பாக்யராஜ் அவர்களோட படத்துக்கும் ஒரு மாஸ் இருந்தது. அந்த அளவுக்கு மக்களோட மனநிலையை புரிஞ்சு வச்சுருந்தார். ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவங்க வீட்டில், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக யதார்த்தமாக ஒவ்வொரு படத்துலையுமே அவர் காமிச்சிருப்பார். ஸோ அதனால தான் மக்களோட பார்த்திங்கன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிருப்பார். ஸோ அப்பையிலேருந்தே நல்லாவே சொத்து சேர்த்து வச்சுருந்தார். அவருக்கு இருந்த ஒரே ஒரு கவலையெல்லாம் தான் மகனை எப்படியாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துடணும், தான் மகளையும் சினிமாவில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மகனை பல முயற்சிகள் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வர முடிஞ்சது. ஆனால் மகளை எப்படி கொண்டு வரதுன்னு தெரியாமல் பாரிஜாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருந்தார். அதை அவரே தயாரித்து அவரே இயக்கியிருந்தார். ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவு சரியாக போகல. ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மகள் காதல். திடீர்னு அந்த படம் முடிஞ்ச உடனே அவங்க பார்த்திங்கன்னா தான் ஒருத்தனை லவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது பாக்யராஜுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜாதி, அதுவும் பாக்யராஜ் அவர்களே சொல்லும்போது எனக்கு ஜாதி, மதம் இதெல்லாம் கூட முக்கியம் இல்லைங்க, வேற ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த டைமில் மகளை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தார். அந்த டைமில் கோபத்தில் இருந்த அவர் பார்த்திங்கன்னா என் சொத்துல இருந்து ₹1 கூட அவளுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, தான் மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பூர்ணிமா பாக்யராஜ் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறேன்னு சொல்லி அவங்க போய் பார்த்துருக்காங்க. உடனே மனசு கேட்காம பாக்யராஜ் அவர்களும் சரி நானும் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்து அப்புறம் தான் குடும்பம் பார்த்திங்கன்னா பேரன் வந்த பிறகு ரொம்பவே ஒன்று சேர்ந்துருக்காங்க. இந்த விஷயத்த இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மகள் சொல்லியிருக்காங்க, என்னுடைய அப்பா அவங்க பேரன் இல்லாமல் இருக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் பகிர்ந்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தான் மகன் மேலே அவங்க கோபமாக இருந்து அதுக்கப்புறம் பேரன் வந்த வாட்டி கொஞ்சம் பார்த்திங்கன்னா மனசு இது பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமும் அவங்க எப்படியாவது தான் மகள் நல்ல வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் தான் யாருக்குமே இன்னுமே சரியாக புரியலைங்க. காரணம் என்னென்னா, அவங்க மகள் குழந்தை பிறந்திருக்கு, சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதை நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் பாக்யராஜ் அவர்கள் இன்னொரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது தான் மகளுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தால் பரவாயில்ல, கல்யாண வாழ்க்கை நல்லா அமைஞ்சால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பேசியிருப்பார். இது இன்னுமே நிறைய பேர்த்த குழப்புது. ஏன்னா அவருடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமே ரொம்ப சீக்ரெட்டாக தான் வச்சுட்டு இருந்தார். சரி, ஓகே, இப்போ என்ன அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அப்படின்னா, இவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 கோடியை தாண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இவர் ஆரம்பத்துல இருந்து நடித்த படங்கள், அது மட்டும் இல்லாமல் இவங்க மகன் நடித்த படங்கள் எல்லாமே சேர்த்து இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிலாம் வச்சுருப்பாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி கிட்ட, அதாவது 50% வந்து தான் மகனுக்கு போய் சேர்ற மாதிரியும், மீதி 25% வந்து அவங்களுடைய மனைவி பூர்ணிமா அவங்களுக்கும், மீதி 25% அதாவது ஒரு 50 கோடின்னு வச்சுக்கோங்களேன், 25%னா அது வந்து பார்த்திங்கன்னா தான் மகளுக்கு போகிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உயிர் எழுதி வச்சிருக்கிறதா இப்போ தகவல் வெளியாகிருக்குங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. ஆனால் முழுக்க முழுக்க அவர் எடுத்த இது வந்து சரியான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. காரணம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் தான் மகளுக்கு ₹1 கூட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தவர், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மனம் திருந்தி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி மகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் என்னன்னா, ஒன்று அந்த டைமில் தான் மகள் வந்து தான் பேச்சை கேட்காம இருக்காள் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் ஒரு சில வார்த்தைகள் வந்து விட்டுருக்கலாம். பட் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனம் மாறி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்கள்லேருந்து வரக்கூடிய தகவல்கள், அதாவது நெருங்கிய வட்டாரங்கள் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மகள் இதுலேயுமே கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா எனக்கு வாழ்க்கை சரியாக அமையல, வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 25% தான் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் அதை வந்து எங்கேயும் வெளிக்காட்டின மாதிரி தெரியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அடுத்து இவருடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா மின்மயானத்தில் தகனம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அரசு மரியாதையோடு வந்து பார்த்திங்கன்னா தகனம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த அரசு மரியாதை கொடுத்ததுனால நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே இதற்கு முன்னாடி இதே மாதத்தில் பாரதி ராஜாவை இழந்து தவிச்சாங்க. இப்போ வந்து பாக்யராஜை இழந்து தவிக்கிறாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சோகத்தில் மூழ்கியிருக்க ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்னொரு நெகிழக்கூடிய ஒரு சம்பவம் என்னென்னா, கடைசியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய உடல் தகனம் பண்ண எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா பாக்யராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசோட முழு மரியாதை முடிஞ்சதில்ல, அது முடிஞ்சவுடனே சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவருடைய இறுதி சடங்குகள் பார்த்திங்கன்னா நடைபெற்றது. அப்போது அங்கே திரண்டிருந்த உறவினர்களுக்கிடையே நெஞ்சை உருக்கும் சோக காட்சிகள் எல்லாமே அரங்கேறியது. இதெல்லாம் இயல்பாக எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான். பட் நம்ம இவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும்ல, நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருந்ததுனால நமக்கு தெரியுது இவங்க அழுகிறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பாக்யராஜோட உடலை அவருடைய மனைவி பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் மல்க கட்டி அணைத்து முத்தமிட்டு தனது நெகிழ்ச்சியான இறுதி அஞ்சலியை செலுத்தினார். அவருடன் மகன் சாந்தனு, மகள் சரண்யா, மருமகள் கீர்த்தி மற்றும் ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் திரையுலக பிரபலமே கண்ணீரோட தங்களுடைய அன்பான பிரிவிடையை அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, எப்போவுமே வீட்டை விட்டு போயிட்டு இருக்கும்போது எப்போ வருவீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பேன், இனிமேல் நீங்கள் வரமாட்டீங்க அப்படிங்கிறது நான் எப்படி ஜீரணம் செஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி இருந்த அத்தனை பேர்த்துக்குமே வந்து ஒரு மாதிரி கலக்கிடுச்சு. எப்படின்னா கண் கலங்கிட்டாங்க, ரொம்ப முடியல. ஆக்சுவலாக நம்ம படத்துலேயுமே கூட நம்ம பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் நடித்த படங்கள் அனைத்துமே குணச்சித்திர நடிகனாக தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க குணச்சித்திர அந்த நடிகராக இருந்தப்போ நம்ம அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக, அதாவது வில்லித்தனம் இல்லாமல் நல்ல ஒரு அம்மாவாக ஒரு ஒரு தாய்மை பாங்காக தான் நடிச்சிருப்பாங்க. ஒரு கோவமாக கூட நம்ம அவங்கள பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதில் அவங்க அழுத காட்சிகள் வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியல. ஸோ இதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்துனா, உங்களுக்கு பாக்யராஜ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.